குமரனுக்கு வயது 31. அவர் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மாத வருமானம் 40,000 ரூபாய் ஆகும். அவர் வீட்டிற்கு ஒரே பிள்ளை. குடும்பத் தலைவரான அப்பாவிற்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால் எல்லா கடமைகளும் பொறுப்புகளும் அவருக்கே உண்டு. அவர் வேலை செய்யும் கம்பெனி யில் உள்ள முதலாளி எப்போது பார்த்தாலும் குமரனை குறை கூறிக்கொண்டும் திட்டிக் கொண்டும் இருப்பார். வேலை முடித்து தாமதமாக வீட்டுக்கு வரும் குமரன் மிகுந்த களைப்புடன் வந்தடைவார். வேலையின் அழுத்தமும் முதலாளியின் தொந்தரவும் குமரனை மனரீதியாக பாதிப்புக்கு உள்ளாக்கியது. இதனால் அவர் பார்க்கின்ற எல்லோரிடமும் அவர்கள் செய்யும் காரியங்களை குறை கூறி மட்டம் தட்டி இழிவுபடுத்திக் கொண்டே இருப்பார். அவ்வாறே அவரை பெற்றெடுத்து படிக்க வைத்து ஆளாக்கிய வயோதிபரான தகப்பனுக்கு சின்னஞ்சிறு தவறுகளுக்கு கூட திட்டுதல், எடுத்தெறிந்து பேசுதல், தரக்குறைவாக நடந்து கொள்ளல் என்று காணப்பட்டார். ஒரு நாள் குமரன் இரவு நேர தூக்கத்திற்கு சென்றார். மிகுந்த சோர்வில்